Welcome to Asmas Tamil Kitchen. Hi friends, இந்த வீடியோவில் டேஸ்டியாக சிக்கன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணியை விட இந்த சிக்கன் புலாவ் டேஸ்ட்டு தான் அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் இந்த புலாவ் ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் 4 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரியாணி இலை 1 சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை கீறி விட்டு போட்டுக்கலாம். காரம் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிக நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ 2 பெரிய தக்காளியை நீளவாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் மசிய வெந்து வரும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை புதினா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வெந்து வந்ததும் புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் 5 நிமிஷத்துக்கு மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்த 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை கிளாஸில் அளந்து பார்த்ததில் 1.25 கிளாஸ் இருந்துச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவுங்கிறதுனால நான் இங்கே 1.25 கிளாஸ் அரிசிக்கு 2.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்பு அளவு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 3 தடவை சுத்தமாக கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததும் 1 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. 2 நிமிஷத்தில் குக்கர் ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதும் மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக உதிரியாக புலாவ் வந்திருக்குன்ட்டு. சிக்கனும் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.